காலங்களும் கருவிகளும் கூட கூட நம்ம பிரபஞ்சத்துடைய வயதும் கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய வயது 10 பில்லியன் வருடங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 11 பில்லியன் ஆச்சு, அப்புறம் 12 பில்லியன் ஆச்சு, 12.5 ஆச்சு, அப்புறம் 13 நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஜேம்ஸ் வெப் ரீசெண்டா ஒரு கேலக்சியை கண்டுபிடிச்சு நீங்க நினைக்கிறது தப்பு, இந்த கேலக்சியுடைய வயது 12.5 பில்லியன் வருடங்களுக்கு மேலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படி என்ன கண்டுபிடிச்சது? வாங்க அந்த கேலக்சிக்கு போயே பார்க்கலாம். ஐம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். கடந்த 2 வருடங்களாகவே நம்ம இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வச்சு நம்ம யூனிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய டான் யாராக இருப்பாங்க, இதை நம்ம காஸ்மிக் டான்னு சொல்லுவோம். ஸோ டான் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்துடைய பெரிய இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஜேம்ஸ் வெப் இப்போ ரீசெண்டாக இன்னொரு டானை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மூத்த கேலக்சி பிரபஞ்சம் 290 மில்லியன் ஆண்டுகள் இருக்கும்போது உருவாயிடுச்சுன்றது குறிப்பிடத்தக்கது. இதை நம்ம ரெட் ஷிஃப்ட் அப்படின்ற முறையில் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஒளி இருக்குன்னா அந்த ஒளி அதோடைய தூரம் கூட கூட அதோடைய ஸ்பெக்ட்ரம்ல அலைவரிசையில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும். ஃபைனலாக இது ரொம்ப தொலைவில் இருந்து வருது அப்படின்னா அது சிவப்பு நிறத்தை வெளிப்படுத்தும். ஸோ அதன் அடிப்படையில் இது ரெட் ஷிஃப்ட் முறையில் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப பழமையான கேலக்ஸி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஜேம்ஸ் வெப்பை நம்ம 25ஆம் தேதி டிசம்பர் 2021 நம்ம லான்ச் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பொக்கிஷத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பல நெபுலாஸை பார்த்துருக்கோம். நம்ம ஹபிளோட கம்பேர் பண்ணும்போது இது அன்பிலீவபிள் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கேலக்ஸியை நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக பார்க்குறோன்னா இதோடைய நிலைநிறுத்தப்பட்ட இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பூமியிலிருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இது பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் இந்த இடத்துல தான் நம்மளுடைய சூரியனுடைய கிராவிட்டியும் நம்ம பூமியோடைய கிராவிட்டியும் ஈவனாக இருக்கும். ஸோ பேலன்ஸாக இருக்கும். இது நம்ம செகண்ட் லெக்ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெலஸ்கோப்புடைய ப்ளஸ் பாயிண்ட் நிறையா இருக்குது. அதில் ஒன்று நிர்ஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃப். இதை பயன்படுத்தி நம்ம தூசுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பொருட்களை நம்ம ஊடுருவி பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த JADES இது ஒரு சின்ன ஒரு கேலக்ஸியை ஹண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷன் வச்சுக்கோங்களேன். இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அட்வான்ஸ்டு டீப் எக்ஸ்ட்ரா கேலக்டிக் சர்வே அப்படிங்கிறத தான் நம்ம சுருக்கி நம்ம JADESன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அப்டேட் பண்ண ஒரு வெர்ஷனில் நம்மளுடைய கேலக்ஸி நம்ம ரொம்ப பழசுன்னு நம்ம சொல்கிறோம். பட் அதை விட ரொம்ப பழமையான கேலக்ஸி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். தென் யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பழமையான கேலக்ஸினா இப்போ அப்டேட்டட் வெர்ஷனில் இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த JADES GSZ140 தான். இதோடைய அளவு மட்டுமே கிட்டத்தட்ட 1200 ஒளியாண்டுகள் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம். அதாவது நம்ம மில்கிவே கேலக்ஸியோட இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மில்கிவே கேலக்ஸியோடைய அளவே கிட்டத்தட்ட 1,00,000 ஒளியாண்டுகள். இது அவ்வளோ பெருசாக இருக்குது. பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேலக்ஸி வெறும் 1200 ஒளியாண்டுகள் மட்டும்தான். ஒருவேளை இது ரொம்ப சீக்கிரமாக உருவாகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். மேபி இது ஃப்யூச்சரில் இது இன்னும் பெரிய அளவில் அதோடைய வடிவத்தையும் அளவையும் மாற்றுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப பழைய கேலக்ஸியை பார்த்துருக்கோம். அது ஒருவேளை இது ரொம்ப பழமையான கேலக்ஸிங்கிறனால இதோடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நம்ம பார்க்குறனால இது ரொம்ப சின்ன கேலக்ஸியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கேலக்ஸி ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கான காரணம் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருந்துளை, அங்கே இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான மாற்றங்கள். அது புது புது நட்சத்திரங்கள் ரொம்ப ஸ்பீடாக உருவாகிறதா இருக்கட்டும், அது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விளைவுகள் ஏற்படும் போது அங்கே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக ஏற்படும். தட் மீன்ஸ் அது வெளிச்சத்தை ரொம்ப உள்ளே இழுத்துறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது தியரி படி அதான் உண்மை. பட் இருந்தாலுமே அதோடைய ஆக்யூரேஷன் டிஸ்கில் எக்கச்சக்கமான ஒளி வெளிப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த கேலக்ஸி முழுக்க ரொம்ப ரொம்ப இளம் நட்சத்திரங்கள் ரொம்ப வேகமாக ரொம்பவே வெளிச்சத்தை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக உருவாக்கப்படுது. கண்டிப்பாக பிரபஞ்சத்துடைய இந்த டான் ஒரு டெம்பரவரியான ஒரு டானாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நம்ம அதிகமான தகவல் கிடைக்கும்போது இதை விட ரொம்ப பழமையான கேலக்ஸி ஏதாவது இருந்தால் நம்ம கண்ணில் கண்டிப்பாக படும். அப்போது கண்டிப்பாக பிரபஞ்சத்துடைய வயது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். என்னதான் பிரபஞ்சத்துடைய வயது ரொம்ப நம்ம அதிகமாக நம்ம கண்டுபிடிச்சாலுமே நம்மளுடைய சூரிய குடும்பம் பற்றின புரிதல் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இதை நம்ம ஒத்துக்கிற வேண்டியதான். பட்
இருந்தாலுமே நம்ம ஃப்யூச்சரில் ஒருவேளை நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு பிளானெட்டில் நம்ம வாழ்கிற மாதிரியான ஒரு தகுதியை நம்ம க்ரியேட் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் அந்த கிரகத்தில் எப்படி இருக்கும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை செவ்வாயில் இருந்தீங்கன்னா செவ்வாயுடைய தரைப்பரப்பில் இருந்து நீங்கள் வானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். இதே மாதிரி கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட கிரகங்களில் ஒரு நாள் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றத ஒரு நீண்ட நெடிய பயணமாக நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐகாரில் ஷோ ஆகும். கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிரம்மாண்டமான ஒரு டூரை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான விண்வெளி சார்ந்த பகுதிகளெலாம் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.